பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, ஆண்டவரே, வீட்டில் எனது வேலைக்காரன் முடக்குவாதமுடையவனாய் கடும் வேதனையுடன் படுத்திருக்கின்றான் என்றான். இயேசு அவனிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். Lord, my servant is lying at home, paralyzed with intense and terrible tormenting pain. Jesus said to him, I will come and heal him. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 6 மற்றும் 7. உங்களுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் விட்டு கேளுங்கள். அவர் உங்களுக்கு நலமானதை தந்து உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார்.